மீனம்மா தில் வாலே துனியா ஓடி போலாமா தனியா ஆச்சா. ஐயோ அண்ணா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. நீங்க வேணா மேனேஜர் லக்ஷ்மண் சார் போய் மீட் பண்ணுங்களேன். இப்ப எப்படி வந்தது தமிழ்? கூடாஞ்சேரி டோல்கேட்ல டோக்கன் போட்டு தானே நீ ரிசப்ஷன்ல உட்காந்து ரிச்சா பேசியா? அப்படியே எத்தனை நிச்சயம் என்ன பண்ணுவ? இல்லப்பா ஆயா போன் பண்ணப்பா, வீடு வேற கட்டினுங்கிறாங்க. சோபா செட்ல பூமி உள்ள வச்சு மாதிரி இருக்கிறான் பாருப்பா. வெறும் கப்பை எவ்வளவு நேரம் குச்சினுங்கிறான் மத்தியான். காடா ஒர்க் பண்ற படத்தோடைய ஹீரோ ஒரு நாள் ஜெயிலுக்கு ஒரு மோசமான விஷயத்த பண்ணிட்டு ஒரு கைதி உள்ள வராரு. அவருக்கு சீக்கிரமாவே மரண தண்டனையை கொடுக்க போறாங்க. இந்த கைதியும் மத்தவங்க மாதிரி தான் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா அந்த கைதி ஹீரோவோட லைஃப மட்டும் இல்லாம இந்த ஜெயில இருக்கிறவங்களுடைய லைஃபையே எப்படி மாத்தினாருன்றதுதான் இந்த படத்தோடைய முழு கதையே. திமுகலாம் நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சு சரி வாஜரா பேயே திமுக பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜரா. பக்கத்துலயே ஒரு ரிட்டையர்மெண்ட் சென்டர், அதாவது ரிட்டையர் ஆகி வயசானவங்க எல்லாம் தங்குற இடம். அந்த இடத்துல ஒரு கெட்ட கனவை கண்டு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற ஒரு வயசான தாத்தா. அந்த தாத்தாவோட பேரு பால். எப்படியும் தாத்தாவுக்கு ஒரு 70-80 வயசு இருக்கும். ஆனா ஆளு ரொம்ப நல்லா நடக்கிறாரு, செம்ம ஹெல்த்தியா இருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ட்ரக்கிங் தான். அப்படியே காட்டுக்குள்ள ட்ரக் பண்ணிக்கிட்டு யாருக்குமே தெரியாத நடு காட்டுல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீடு வந்து ரொம்ப பால் அடைஞ்சு போயிருக்கு. அந்த வீட்டுடைய ஜன்னல் வழியா உள்ள சந்தோஷமா பாக்குறாரு. அப்படி இந்த வீட்டுல என்ன இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு போக போக தான் தெரிய வருமே. திரும்ப அவரு அந்த சென்டருக்கே வராரு. இவரு மாதிரியே நிறைய வயசானவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. எல்லாருமே தினமும் ஈவினிங் டிவில ஒரு ஷோவை பாப்பாங்க. நம்ம பால் தாத்தாவும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுந்து போய்கிட்டே இருக்காரு. அந்த ஹோம்லயே இருக்கிற ஒரு பாட்டி ஒருத்தங்க, பால் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களும் கூடவே போறாங்க. பாலும் ஓரமா ஒரு இடத்துல உட்கார்றாரு. பாட்டியும் போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு, அது சாதாரண ஷோ தானே, அதை பார்த்து ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு கேட்க நம்ம பால் தாத்தாவும் அவருடைய பாஸ்ட்ல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆயிரத்தி 1930 வருஷம் நம்ம பால் தாத்தா ஒரு ஜெயில வேலை பாக்குறாரு. இதுதான் நம்ம சின்ன வயசு பால் தாத்தா. இந்த ஜெயில இவர் வந்து ஒரு வார்டன் அப்படின்னு சொல்றதை விட ஜெயிலுக்கு வந்து மரண தண்டனை கைதிகளா வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு ஷாக் கொடுத்து அவங்கள சாகடிக்கிற ஒரு வேலையை தான் நம்ம பால் செய்யறாரு. அதோட பாலுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அவர் ஒண்ணுக்கு போனாலே பயங்கரமா வலிக்கும். இவரும் போகாத ஊர் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல. அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகவே இல்ல. ஒவ்வொரு தடவை மூச்சா போகும் பொழுதும் பயங்கர வலியை அனுபவிச்சுதான் நம்ம பால் ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டு இருக்காரு. பால் கூட ஜெயில நிறைய காட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அதுல முக்கியமா பர்சின்ற இவரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காடு. ஏதாவது ஆர்டர் போட்டோம்னா அதை ஒழுங்கா பண்ணவே மாட்டாரு. ஏன்னா இவரோட மாமனார் தான் கவர்னர். அதனாலயே என்ன எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது, என் மாமா கவர்னர்னு தௌலத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு ஜெயிலுக்குள்ள. நம்ம பாலுக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பர்சிய வந்து அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது. எல்லாமே ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஜெயிலுக்கு ஒரு புது கைதி வராராம். நம்ம பாலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வாய பொளந்து ஷாக்ல அந்த கைதியை பாக்குறாங்க. பாலுக்கு எதுவும் புரியல. என்னங்கடா இவ்வளவு ஷாக் ஆயிட்டீங்க, அப்படி யாரா வராங்கன்னு பாலும் போய் பார்க்கும்போதுதான் நல்லா பெருசா ஹல்க் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் மட்டும் நினைச்சாருன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆக முடியும். என்ன பண்ண போறானோ, நமக்கு இன்னைக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கோன்னு பால் எல்லாம் பயத்துல இருக்கும் பொழுது, ஆனா அந்த ஹல்க் மாதிரி இருக்கிறவரு அமைதியா வராரு. எந்த ஒரு முரண்டும் பிடிக்கவே இல்ல. பாலும் அந்த கைதி கிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, என்னோட பேரு ஜான் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே ஜான், இதுதான் உன்னோட செல்லு அப்படின்னு செல்லுக்குள்ள அனுப்புறாங்க. நம்ம பாலும் உள்ள போறாரு. சரி ஓகே, இவன் நல்ல கைதி தான் போல, நான் வரேன் அப்படின்னு பால் போகும்பொழுது, பாஸ் ஒரு நிமிஷம் நைட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவீங்களா, ரொம்ப இருட்டா இருக்கும் தானே, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம், அதனால ஒரே ஒரு லைட்டையாவது போட்டு வைப்பீங்களா அப்படின்னு கேட்க நம்ம பாலுக்கு சுத்தமா புரியவே இல்ல. ஆனா பார்த்தா 10 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கான். ஆனா பச்சை குழந்தை மாதிரி பேசுறானேன்னு. அதெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு எது வேணாலும். எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா, சும்மா இறக்குனீங்களா, வாய்க்கா வெட்டினீங்களா, வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுனா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா, மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிக்கிறாங்க. என்ன கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பால் சொல்ல அந்த ஜானும் சரி பாஸ் அப்படின்னு சொல்லி கைய கொடுக்கறாரு. பாலும் ஜான் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணும் பொழுது பாலுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வருது. என்னன்னா இவரு தப்பு பண்ணிருக்காரோ பண்ணலையோ, ஆனா ஜான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. ஜானை உள்ள வச்சு செல்லையும் லாக் பண்ணிடுறாங்க. நம்ம பாலுக்கு வந்து இந்த ஜான் யாரு, அவன் என்ன தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதுதான் இந்த ஜான் ஒரு மரண தண்டனை கைதி. அந்த ஜெயிலுக்கு வந்துட்டாரு. நம்ம பால் தான் தண்டனையை கொடுத்து அந்த ஜானை சாகடிக்கணுமே.
நம்ம கையால சாக போற இவன் என்ன தப்பு பண்ணிருக்கான்னு அந்த கேஸ் டீடைல்ஸ படிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற 2 குட்டி பொண்ணுங்க திடீர்னு காணாம போறாங்க. அந்த குட்டி பொண்ணுங்களுடைய அப்பாவும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே கையில கன் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்க எங்கன்னு தேட ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு இடத்துல இந்த ஜான் அவரோட மடியில அந்த 2 பெண்களும் இருக்காங்க இறந்து போன நிலைமையில. அதோட இந்த ஜான் அழுதுகிட்டு இருக்காரு. அங்க வந்தவங்க எல்லாம் என் பிள்ளைய எதுக்காக சாகடிச்சு அப்படின்னு கேட்க, நான் இவங்களை காப்பாத்தணும்னு தான் நினைச்சேன், ஆனா நேரம் ரொம்ப கடந்து போயிடுச்சு, என்னால முடியலன்னு அலறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க யாரும் நம்பவே இல்ல, நீ தான் அந்த 2 குழந்தைகளையும் சாகடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஜானை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க கோர்ட்லயும் அவருக்கு மரண தண்டனையை கொடுத்துட்டாங்க. சோ அதுக்காக தான் இப்ப ஜெயிலுக்கே வந்துட்டாரு. இப்படின்னு எல்லா விஷயத்தையும் பால் படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. சோ அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஜெயிலுடைய பெரிய அதிகாரி ஒருத்தர் அவர் அப்படியே சோகமா வராரு. பாலும், சார் என்னாச்சு உங்களுக்கு, ரொம்ப சோகமா இருக்கீங்க, உனக்கு தான் தெரியும்ல என்னோட ஒய்ஃபுக்கு டியூமர் இருக்குன்னு, அது சரியாகாதான், சீக்கிரமாவே அவ சாக போறாளாம், அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ பாலும் அந்த பெரிய அதிகாரிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்றாரு. ஜானுக்கு மரண தண்டனையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி மரண தண்டனை கைதிகளா வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் ஜானுக்கே வரும். அப்படி ஒருத்தருக்கு தண்டனையை கொடுக்கணும், அதுக்காக எலக்ட்ரிக் சேர் எல்லாம் நம்ம பாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா பார்த்தா திடீர்னு ஒரு குட்டி எலி ஒண்ணு ஓடுது. இந்த ஜெயிலுக்கு ரெகுலரா வர ஒரு ஆள் யாருன்னா இந்த எலி தான். அதனால இந்த எலிக்கு சாப்பாடு எல்லாம் இவங்க போடுவாங்க, அதுவும் சாப்பிடலாம் செய்யும். ஆனா இங்க வாரனா ஒருத்தர் இருக்காருல பெர்சின்னு, அவன் தான் ரொம்ப மோசமானவனாச்சே. எலிய பார்த்த உடனே மவள உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த எலிய சாகடிக்க அவரு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பர்சி கிட்ட இருந்து எலி அழகா எஸ்கேப் ஆகி ஓடுது. கடுப்பான பர்சியும் அந்த எலிய நான் கொல்லாம விட மாட்டேன், அதோட சாவி என் கால்ல தான் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் ஒரு கைதிக்கு மரண தண்டனையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அந்த பெர்சி இருக்காருல அவர் தூரத்துல இருந்து பாக்குறாரு. ஏன்னா அடுத்த கைதிக்கு அவர் தான் தண்டனையை கொடுக்கணும். என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்னு எல்லாத்தையும் ஆளு பாத்துக்கிட்டு இருக்காரு கவனமா. சோ மரண தண்டனையை கொடுக்க போற கைதிய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு கை காலெல்லாம் கட்டி போட்டு கைதியுடைய தலையை ஷேவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஈரமான ஸ்பாஞ்ச் அத தலைக்கு மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் ஹெல்மெட்டையே மாட்டுவாங்க. அந்த ஈரமான பஞ்சு இல்லாம அப்படியே ஷாக் கொடுத்தோம் அப்படின்னா உடம்பு கருகி போயிடும், மோசமான ஸ்மெல் வரும். ஆனா இதுவே ஈரமான பஞ்சு இருக்கிறதுனால வெறும் ஷாக் மட்டும் தான் அடிக்கும். நானே வண்டி துடைக்கிற துணியா, மூஞ்சி விட நாய் மூஞ்சியே நல்லா இருக்குது. ஈஸியா அவங்க இறந்து போயிடுவாங்க. சோ இது எல்லாத்தையும் பர்சியும் தூரத்துல இருந்து பார்த்து கத்துக்கிறாரு. சோ அடுத்ததா மரண தண்டனை யாருக்கு கொடுக்க போறாங்கன்னா ஜெயில இருக்கிற டெல்லுன்ற இவருக்கு தான். இவ்வளவு நாளா இந்த ஜெயில நம்ம சாக போறோமே அப்படின்னு ஆளு சோகமா இருந்தாரு. ஆனா இப்ப ரொம்ப ஜாலியா இருக்காரு. என்னடான்னு பால் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்க்கும்போதுதான் இந்த ஜெயில அடிக்கடி ஒரு எலி ஒண்ணு வரும்ல, அந்த எலி டெல்லு கூட ரொம்ப சகஜமா பழகுது. அதுவும் அந்த டெல்லு அந்த எலிய ஒரு கையில பிடிச்சி அப்படியே அது இன்னொரு கைக்கு வருது. பாத்தீங்களா மேஜிக் ட்ரிக் மாதிரி இந்த எலியை நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம பாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சூப்பர் நீயும் அந்த எலியும் செமையா பண்றீங்க, எலின்னு சொல்லாதீங்க, இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் மிஸ்டர் ஜிங்கிள்ஸ் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ இந்த நேரத்துல அந்த பெர்சின்ற வார்டன் வராரு. இவருக்கு தான் அந்த எலிய பிடிக்காதே, என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் காலில் தானே சொல்லிருக்காருல. சோ அவரை பார்த்த உடனே நம்ம டெல்லோட முகமும் மாறுது. ஐயோ நம்ம எலிய சாகடிக்க போறானோ அப்படின்னு. ஆனா பெர்சி என்ன சொல்றாருன்னா, ஏதாவது அட்டைப்பட்டி இருந்தா அதுல எலிய வச்சுக்கோ, அது உன் கூடவே வச்சு வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம பால் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன இந்த பெர்சி உண்மையிலே நல்லவன் ஆயிட்டானா இல்ல நடிக்கிறானா அப்படின்னு இவங்களுக்கே புரியல. சோ அப்புறம் பால் இந்த ஜெயிலோட பெரிய அதிகாரி கிட்ட போகும்பொழுது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு என் ஒய்ஃபோட தலையில கட்டி இருக்கு, அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ என்ன ஆறுதல் சொன்னாலும் ஒன்னும் பண்ண முடியாது, என் ஒய்ஃப் என்னை விட்டு போக தான் போறா அப்படின்னு மனசு உடைஞ்சு போறாரு ஆளு. அதோட பால் நாளைக்கு நம்ம ஜெயிலுக்கு இன்னொரு கைதி வர போறானா, அவன் ஏதோ மோசமானவன் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாத்துக்கோ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அந்த பெரிய அதிகாரி சொல்றாரு. சரின்னு பாலும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாகி சம வலி வலிக்குது. உடனே பால் வெளியே வந்து யூரின் போறாரு. அவ்வளவு வலி அப்படியே அவரால் தாங்க முடியல. இது அவர் வீட்டுக்குள்ளேயே போயிருக்கலாம், ஆனா ஏதாவது சத்தம் போட்டாருன்னா அவரோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிரும்ல, அதனாலதான் வெளியே வந்து அவ்வளவு வலியையும் அனுபவிச்சு கஷ்டப்படுறாரு. அந்த வலியோடவே அடுத்த நாள் வேலைக்காக ஜெயிலுக்கு வந்துடுறாரு. புது கைதியை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாலும் அந்த புது கைதியை செல்லில் அடைக்கிறதுக்காக ரெடியா நின்னுகிட்டு இருக்கும் போது அந்த ஜான் இருக்காருல, அவரு பாஸ் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம பாலுக்கு எதுவும் புரியல, எதுக்கு ஜாக்கிரதையா இருக்க சொல்றான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த புதுசா வந்த கைதி இங்க இருக்கிறவங்களை அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாரு. ஆல்ரெடி நம்ம பால் இன்ஃபெக்ஷன்ல வலியில துடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த கைதியை தடுக்க போறேன்னு அவரோட வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆனா எப்படியோ அந்த கைதியை புடிச்சு செல்லுக்குள்ள அடைக்கிறாங்க. அந்த கைதி வந்து ஒரு பயங்கரமான சைக்கோ, நம்ம அவரை சைக்கோனே கூப்பிடலாம். சைக்கோவை செல்லுக்குள்ள அடைச்சாச்சு. ஆனா நம்ம பால் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற அந்த மரண தண்டனை கைதியான ஜானும் பாஸ் கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட நம்ம பாலும் அப்படியே மெதுவா பக்கத்துல போறாரு. ஜான் அப்படியே பாலை புடிச்சு இழுத்து இன்ஃபெக்ஷன் இருக்க அந்த மெயின் பாயிண்ட்ல கைய வைக்கிறாரு. என்னடா பண்ற இங்க கைய வச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது ஆனா ஜான் எதுவும் பேசாம அப்படியே
கம்முன்னு இருக்காரு. அப்பதான் பால் பின்னாடி நோட்டீஸ் பண்றாரு, அந்த செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு லைட் பல்பு அப்படியே பிரைட்னஸா எரிஞ்சு டக்குனு வெடிக்கலாம் ஆரம்பிக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு எதுவும் புரியவே இல்ல. சடனா ஜான் பாலை விட்டுறாரு. சோ இப்ப ஜானோட உடம்பு என்னமோ பண்ணுது. சடனா வாயை திறக்கிறாரு. அவரோட வாய்க்குள்ள இருந்து நிறைய பூச்சிகள்லாம் பறந்து வெளியே போகுது. நம்ம பாலும் ஜான் என்ன பண்ண என்ன பாஸ் நான் டேய், நாய் யாராவது இளநீ கொடுப்பாங்களாடா? அப்புறம் தொப்புல கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சனா ஈட்டு குறைஞ்சிரும். நாய்க்கு இங்கே தொப்புள் இருக்கு. டாக்டருக்கே இருக்கும்போது நாய்க்கு இருக்காதா? உங்களுக்கு உதவிதான் செஞ்சேன் அப்படின்னு ஜான் சொல்ல பாலுக்கு எதுவும் புரியல. சடனா அவருக்கு மூச்சா வர ஆரம்பிக்குது. ஐயோ வலி இந்த தடவை செமையா இருக்கும் போலயே அப்படின்னு வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. பார்த்தா பாலுக்கு எந்த ஒரு வலியும் இல்ல. குற்றால அருவியில குளிச்ச மாதிரி நல்லா குளுகுளுன்னு இருக்க ஆளுக்கு. ஏன்னா அவரோட இன்ஃபெக்ஷன் மொத்தமா போயிடுச்சு. அந்த கைதி ஜான் இருக்கார்ல, அவரு தான் பாலுடைய இன்ஃபெக்ஷனை குணப்படுத்திருக்காரு. கைய வச்சு தொட்டு அந்த இன்ஃபெக்ஷன் ஜானுடைய உடம்புக்குள்ள வந்து அதுக்கப்புறமா அது ஒரு பூச்சியா மாறி அவர் வாய் வழியா வெளியே போயிடுதுங்க. நம்ம பாலுக்கு வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சுத்தமா ஐடியாவே கிடையாது. ஆனா எது என்னவோ அந்த ஜான்னாலதான் நம்மளோட இந்த இன்ஃபெக்ஷன் குணமாகி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஜானுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு பப்ளிக் டிஃபெண்டரை போய் பாக்குறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ்ல என்னால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்ல. சோ பாலும் இந்த விஷயம் சொதப்பிச்சு அட்லீஸ்ட் அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு போய் கொடுக்கலான்னு ஜானுக்காக ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாரு. அதை வாங்கின ஜானும் அவர் மட்டும் சாப்பிடாம அடுத்ததா மரண தண்டனையில சாக போற அந்த டெல்லுன்றவருக்கும் கொடுக்கறாரு. அப்புறம் அந்த குட்டி எலி இருக்கும்ல மிஸ்டர் ஜிங்கிள்ஸ், அதுக்கும் கொடுத்து எல்லாருமே சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஆனா நான் ஜெயிலுக்கு புதுசா ஒருத்தர் வந்தாருல சைக்கோ, அவருக்கு மட்டும் நான் எதையும் தர மாட்டேன், ஏன்னா அவர் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு ஜான் ஃபுட்ட கொடுக்கவே இல்ல. அதனால சைக்கோ செமையா கடுப்பாகிறாரு. அங்க வர வார்டனு மத்த எல்லாரையுமே வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பிளாக்குக்கு ஒரு ஆபீசர் வராரு. அவரு மேலேயே அந்த சைக்கோ உச்சா போயிடுறான். கடுப்பான ஆபீசர் என்ன பண்றாருன்னா, நல்லா ஃபோர்ஸான வாட்டரை கொண்டு வந்து அந்த சைக்கோ மேலேயே பீச்சி அடிக்கிறாங்க. அப்புறம் அந்த சைக்கோவை கொண்டு போயிட்டு தனியா இருட்டான செல்லுல அடைச்சு வைக்கிறாங்க. இவ்வளவு எல்லாம் பண்ணியும் அந்த சைக்கோ திருந்தவே இல்ல. நம்ம பாலோட ஃப்ரெண்டு மேலேயே வாயில கண்ட கருமத்தெல்லாம் போட்டு தூணு துப்புறாரு. இந்த நேரத்துல டெல் இருக்கார்ல, அவருக்கு மரண தண்டனையை கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த டெல்லும் மிஸ்டர் ஜிங்கிள்ஸ்ன்ற அந்த எலியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் அந்த எலி செய்யுது. அதனால ஜெயில இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாரும் முன்னாடியும் நீ இந்த எலியை வச்சு ஒரு ஷோ பண்ணணும்னு சொல்ல டெல்லுக்கு அவ்வளவு சந்தோஷம். கூட்டிட்டு போயிட்டு ஷோ பண்ண சொல்றாங்க. அந்த எலியை வச்சு அவர் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சு காட்டுறாரு. சோ டெல்லுக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ அவ்வளவுதான், டெல்லுக்கு தண்டனையை வேற கொடுக்க போறாங்க. ஆனா டெல் ரொம்ப சோகமா இருக்காரு. இவ்வளவு நாள் எப்படா சாக போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப சாவ நினைச்சு பயப்படுறாரு. எல்லாமே மிஸ்டர் ஜிங்கிள்ஸ்க்காக தான். நான் போனதுக்கு அப்புறம் என்னோட ஜிங்கிள்ஸை யாரு பாத்துப்பாங்க அப்படின்னு கேட்கும்போதுதான் நம்ம பாலும் அவரோட ஃப்ரெண்டும் சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாரு, மவுஸ்வெல்னு ஒரு இடம் இருக்கு புளோரிடால. எலிகளுக்குன்னு ஒரு குட்டி உலகமே அங்க இருக்கு. அங்க கொண்டு போய் நாங்க மிஸ்டர் ஜிங்கிள்ஸை விடுறோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டெல்லோட மனசும் நார்மல் ஆகுது. என் மிஸ்டர் ஜிங்கிள்ஸை நீங்க பத்திரமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி டெல்லும் சாகறதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த நேரத்துல எலி வந்து அப்படியே வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த பர்சி இருக்காருல, அவர் அந்த எலியை மிதிச்சு சாகடிக்கிறாரு. இத பாக்குற டெல்லும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. பர்சியும் இந்த எலியோடைய சாவு என் கால்ல தான் சொன்ன பாத்தியா, அப்படியே நடந்துருச்சு பாரு அப்படின்னு இறக்கமே இல்லாம அந்த எலியை கொண்டுட்டு பர்சி அங்க இருந்து போறாரு. இறந்து போன எலிய கையில வச்சுக்கிட்டு டெல் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு. இத பாக்குற ஜானும் அந்த எலியை என்கிட்ட கொண்டு வாங்க பாஸ் அப்படின்னு சொல்ல நம்ம பாலும் அந்த எலியை கொண்டு போய் ஜான் கிட்ட கொடுக்கறாரு. சோ ஜானும் அந்த இறந்து போன எலிய அவரோட கைக்குள்ள இப்ப பாரு காட்டுறேன். அப்போ பப்பி வயசுக்கு வந்துக்குதா? ஆமா. நீ என்ன பண்ற, ஒரு பச்சை ஓலைய கட்டி அதுக்குள்ள பப்பியை உட்கார வச்சு எல்லாரையும் கூப்பிடுற. ஏன் டாக்டர், நீங்க வந்து மஞ்சள் தண்ணி ஊத்திட்டு போறீங்களா? முடியா என்னமோ பண்றாரு. சரணா ஒரு கைக்குள்ள இருந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஜானோட வாயில இருந்து நிறைய பூச்சிகள்லாம் பறக்குது. இறந்து போன அந்த எலி இப்போ உயிரோட நடமாட ஆரம்பிக்குது. டெல்லுக்கிட்டே போகுது. சோ டெல் அவரோட எலிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மிஸ்டர் ஜிங்கிள்ஸ், நீ உயிரோட தான் இருக்க, உனக்கு எதுவும் ஆகல, இப்ப நான் நிம்மதியா சாவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஆனா இங்க நம்ம பாலு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் எதுவும் புரியல. எப்படா செத்து போன எலிக்கு உயிரை கொடுத்துட்டான் அப்படின்னு புரியாம பாக்குறாங்க இவங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சி இருக்கார்ல, எலிய சாகடிச்சதுக்காக பர்சியை மிரட்டுறாங்க. இங்க பாரு, டெல்லுக்கு நீ தான் தண்டனையை கொடுக்கணும், ஒழுங்கா அவனுக்கு தண்டனையை கொடுத்து உன் வேலையை பாரு, இல்லன்னு வச்சுக்கோ வாயை உடைச்சிரும் அப்படின்ற மாதிரி மிரட்ட பர்சிக்கு அந்த டெல்ன்றவர் மேல கடுப்பு அதிகமாக ஆரம்பிக்குது. சோ டெல்லுக்கும் தண்டனையை கொடுக்கற டைம் வந்துருச்சு. அவர் எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு எல்லா ப்ரொசீஜரையும் பண்றாங்க. அந்த பர்சி தான் பண்ணணுமே. எப்பவுமே தண்டனையை கொடுக்க போறவருடைய தலையில ஈரமான ஸ்பாஞ்சை வைக்கணும். ஆனா ஈரம் பண்ணாம வெறும் ஸ்பாஞ்சை வச்சு விட்டுறாரு இந்த பர்சி. அதனால என்ன ஆகும்னா ரொம்ப வலியை அனுபவிச்சு உடம்பெல்லாம் கருகி இறந்து போவாங்க தண்டனை அனுபவிக்கிறவங்க.
சோ அதுக்காக தான் பர்சி வேணும்னே அந்த ஸ்பாஞ்சை ஈரம் பண்ணாம வைக்கிறாரு. அதோட இந்த மாதிரி தண்டனையை கொடுக்கறவங்களுடைய முகத்தெல்லாம் எப்பவுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒரு கருப்பு துணியை வச்சு. ஏன்னா தண்டனை கொடுக்கும்போது அவங்க முகம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை யாரும் பார்க்க கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ டெல்லுக்கும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஈரமான ஸ்பாஞ்ச் இல்ல அப்படின்ற விஷயம் தெரியாம ஷாக்க ஆன் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க யாருக்கும் இது தெரியாம இருக்கலாம், ஆனா செல்லுக்குள்ள இருக்கிற நம்ம ஜானுக்கு தெரிய வருது. சோ டெல்லு ரொம்ப வலியை அனுபவிச்சு இறக்க போறாரு அப்படின்ற விஷயத்த ஜான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அவரோட சக்தியை யூஸ் பண்றாரு. அந்த இடத்துல டெல்லுக்கு ஷாக் கொடுக்குறாங்க. ஆனா டெல்லுக்கு அந்த வலியை கொடுக்காம அந்த வலி ஸ்ட்ரைட்டா ஜானுக்கு வர ஆரம்பிக்குது. ஜான் வலியில பயங்கரமா கத்துறாரு. சோ அதனால என்ன ஆகுதுன்னா தண்டனையை அனுபவிக்கிற டெல்லுக்கு எந்த ஒரு வலியும் இருக்காது, அவரு நல்லபடியா இறந்து போவாரு. ஆனா அந்த வலிலாம் ஜானுக்கு இருக்கிறதுனால ஜான் பயங்கரமா கத்துறாரு. இங்க டெல்லோட உடம்பு கருக ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த பர்சி ஈரமான ஸ்பாஞ்சை வைக்கல அப்படின்ற விஷயத்த மத்தவங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், பர்சியை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. நீ பண்ணது எவ்வளவு மோசமான விஷயம்னு தெரியுமா, ஓ மாமனாரு கவர்னரா இருக்காங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு செமையா திட்டுறாங்க. சோ அதுக்கப்புறம் பால் வந்து அந்த ஜெயிலுடைய பெரிய அதிகாரி இருப்பார்ல அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க அந்த அதிகாரியோடைய ஒய்ஃப் அப்படியே சோகமா இருக்காங்க. ஏன்னா அவங்க தலையில தான் கட்டி இருக்கே. அதை நினைச்சு அந்த அதிகாரி சோகமா இருக்காரு. இதெல்லாம் பாக்குற நம்ம பாலும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. சோ அப்பதான் பாலுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த ஜான் நமக்கு இருந்த இன்ஃபெக்ஷனை காணாம போக வச்சுட்டான், இறந்து போன எலியையும் உயிரோட திரும்ப கொண்டு வந்துட்டான். அப்படின்னா அந்த ஜானால இந்த அதிகாரியோடைய ஒய்ஃபையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஜானை இந்த அதிகாரியோடைய வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு குறுக்க முட்டுக்கட்டையா நிக்கிறது ரெண்டு பேரு. செல்லுல ஒரு கைதியா இருக்கிற அந்த சைக்கோ, அதுக்கப்புறமா அந்த பர்சி. ஏன்னா ஒரு கைதிக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எக்காரணத்தை கொண்டும் வெளியே கொண்டு வரவே கூடாது. ஆனா ஜான் இவங்க வெளியே கூட்டிட்டு வராங்க. இதை இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த சைக்கோவுக்கு என்ன பண்றாங்கன்னா அதிகமான டோஸ் இருக்க சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொருத்தர் இருக்க மூத்திரசத்துக்கு போச்சு. அந்த மூத்திரசத்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மாத்திரையெல்லாம் நுணுக்கி அதை ஒரு ட்ரிங்க்ல கலந்து விட்டு அதை அந்த சைக்கோவுக்கு கொடுக்க அவரும் குடிச்சிட்டு போதையில சுத்திக்கிட்டு இருக்காரு ஆளு. சைக்கோவை சமாளிச்சாச்சு. அடுத்தது பர்சி. அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டார்க்கான ரூம் ஒண்ணு அதுல கொண்டு போய் அடைக்கிறாங்க. உன்னாலதான் டெல்லு மோசமான முறையில இறந்து போனா அதுக்கு தண்டனை இதுதான் சொல்லி கை காலை கட்டி வாயில துணியை வச்சு அடிச்சு அந்த இருட்டு ரூம்குள்ள அடைக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அவுட். இப்ப ஜானை சேஃபா இவங்களால வெளியே கொண்டு வர முடியும். அப்படி செல்லுல இருந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ போதையில சுத்திக்கிட்டு இருக்காருல அவரு செல்லுக்குள்ள இருந்து வெளியே கையை நீட்டி நம்ம ஜானை டச் பண்ண அந்த சைக்கோவை பத்தின எல்லா விஷயங்களும் இப்ப ஜானுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் உடம்பே ஒரு மாதிரி நடுங்குது. அப்புறம் ஜானை வெளியே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மேல அங்க ஒரு லேடி இருக்கா, அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி ஜான் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அப்புறம் கீழே இருந்து மண்ணு செடி எல்லாம் எடுத்து அதை முகந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம பாலும் ஜான் நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும் பாஸ், நம்ம ஒரு லேடிக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் பாலே புரிஞ்சுக்கிறாரு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஜானுக்கு தெரியும் அப்படின்னு. ஏன்னா முதல்ல அந்த சைக்கோ வரதுக்கு முன்னாடி சைக்கோனால ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு தெரிஞ்சதுனாலதான் ஜான் சொல்லிருப்பாரு பாஸ் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. பாலும் புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஜானை கூட்டிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த அதிகாரியோடைய வீட்டுக்கு போறாங்க. அவரு ஒரு ஷாட் கன் எடுத்துக்கிட்டு எதுக்காக இந்த கைதியை என் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பாலும் அந்த அதிகாரி கிட்ட சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம், ப்ளீஸ் எங்களை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜானை வீட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. ஜானும் நேரா அந்த அதிகாரியோடைய ஒய்ஃபை பாக்குறாரு. பார்த்த உடனேயுமே அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் நம்ம ஜானுக்கு தெரிய வருது. மெதுவா பக்கத்துல போயிட்டு அந்த அதிகாரியோட ஒய்ஃப் வாயை திறக்கறாங்க. நம்ம ஜானும் வாயை திறக்கறாரு. அந்த ஒய்ஃபோட உடம்புல இருக்கிற அந்த நோய் எல்லாமே அப்படியே வெளிச்சமா ஒரு வித்தியாசமான பொருளா அப்படியே நம்ம ஜானுடைய வாய் வழியா உள்ள போக ஆரம்பிக்குது. எப்பவுமே ஒரு நோயை குணப்படுத்தின உடனேயுமே நம்ம ஜான் வாயில இருந்து பூச்சிலாம் பறந்து போகும்ல, ஆனா இந்த தடவை எதுவும் பறந்து போகல. அந்த நோய் அப்படியே ஜானோட உடம்புல தங்கிடுது. இதனால ஜான் ரொம்ப வீக் ஆயிடுறாரு. ஆனா இங்க அந்த அதிகாரியோட ஒய்ஃப் ரொம்ப நார்மல் ஆயிடுறாங்க. இதனால அந்த அதிகாரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒய்ஃப் அப்படியே நடந்து வந்து ஒன்னாலதான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்துல இருக்கிற செயினை நம்ம ஜானுக்கு போட்டு விடுறாங்க. அந்த லேடியோடைய உடம்புல இருந்த நோய் இப்ப நம்ம ஜானோட உடம்புல தான் இருக்கு. ஆள் ரொம்ப வீக்கா இருக்காரு. அப்படியே நம்ம பால் அவரோட ஃப்ரெண்டும் ஜானை தாங்கி பிடிச்சு செல்லுக்கு திரும்பவும் கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த பர்சியை வந்து அடிச்சு வச்சிருக்காங்கல்ல அவரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே பர்சி மெதுவா நடந்து வரும்போது டக்குன்னு ஜானு அந்த பர்சியை பிடிச்சி இப்ப ஜானோட வாயில இருந்து அந்த பூச்சி மாதிரி ஒண்ணு வெளியே வருது. ஆனா அது ஸ்ட்ரைட்டா பர்சியோடைய வாய்க்குள்ள போகுது. அதாவது அந்த லேடியோடைய உடம்புல இருந்த நோய் நம்ம ஜான் உடம்புக்கு வந்து இப்ப ஜான் கிட்ட இருந்து பர்சியோட உடம்புக்கு போயிடுது. அவ்வளவுதான், பர்சி ஒரு மாதிரி ஆகுறாரு. இந்த நேரத்துல அந்த சைக்கோ பயவுள்ளையும் போதையில என்னென்னமோ வளர கடுப்பான பர்சி கன் எடுத்து அந்த சைக்கோவை போட்டு தள்ளுறாரு. சைக்கோ அந்த இடத்துல காலி. அதுக்கப்புறமா பர்சியை பிடிக்கிறாங்க. பர்சி வாயில இருந்தும் இப்ப அந்த பூச்சிகள்லாம் வெளியே வருது. ஆனா நிறைய வெளியே வராம கொஞ்சம் மட்டும் தான் வெளியே வருது. அதாவது பர்சி உடம்புல இருந்து கொஞ்சம் நோய் மட்டும் தான் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நோய் அவர் உடம்புலயே தான் இருக்கு. இங்க நம்ம பாலுக்கு எதுவும் புரியல. அவரு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல ஏன்?
அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. ஜான் கிட்ட நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பர்சி ரொம்ப ரொம்ப மோசமானவன், அதனாலதான் இவனுக்கு தண்டனையை கொடுத்தேன். சரி ஓகே, ஆனா செல்லுக்குள்ள இருந்த அந்த சைக்கோ என்ன பண்ணா, அவனுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் பாஸ் என் கையை தொடுங்க உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அப்படின்னு சொல்ல, நம்ம பாலும் மெதுவா ஜானோட கையை தொட்டதுக்கு அப்புறம் பாலுடைய கண்ணுக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சோ ஒரு பண்ண வீட்டுல வாழ்ற ஒரு 2 குட்டி பொண்ணுங்க, அந்த 2 குட்டி பொண்ணுங்களையும் நம்ம ஜான் தான் சாகடிச்சாரு அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு மரண தண்டனையை கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த 2 குழந்தைகளையும் சாகடிச்சது அந்த சைக்கோ தான். சோ அந்த 2 குழந்தைகளும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜான் போயிட்டு அவரோட பவர்ஸ் மூலியமா அந்த குழந்தைகளை காப்பாத்தலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆனதுனால அவரோட சக்தியாலையும் அந்த குழந்தைகளை காப்பாத்த முடியல. அதனாலதான் அந்த 2 குழந்தைகளையும் அவரோட மடியில போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அழுதுகிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா மத்தவங்க எல்லாம் வந்து பார்த்து ஜான் தான் கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு தப்பா நினைச்சு இப்ப ஜானுக்கு மரண தண்டனையை கொடுக்க போறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஜானோட கையை தொட்ட நம்ம பால் புரிஞ்சுக்கிறாரு. அதோட ஜானுக்கும் இப்ப மரண தண்டனையை கொடுக்கறதுக்கான டைம் வந்துருச்சு. ஆனா பாலுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஜான் எந்த ஒரு தப்பையும் பண்ணாதவரு, இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு குழந்தை மாதிரி. அதனால பாலு ஜானுடைய செல்லுக்குள்ளேயே வந்து, இங்க பாரு உன்னை எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதோட நீ எந்த ஒரு தப்பையும் பண்ணாத ஆளு. அதனால என்ன பண்ற அப்படின்னா, நாங்க எல்லா டோரையும் திறந்து விடுறோம், நீங்க இருந்து தப்பிச்சு போயிடுறியா? இல்ல பாஸ் வேணாம், எனக்கு தண்டனையை கொடுங்க. ஏ ஜான் உனக்கு என்ன ஆச்சு? தப்பு பண்ணவங்களே வெளியே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, உனக்கு என்ன? நீ தப்பே பண்ணல, நான் சொல்றது கேளு, ஒழுங்கா இங்க இருந்து தப்பிச்சு போ. இல்ல பாஸ் எனக்கு தண்டனையை கொடுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றாரு. பாலும் கடுப்பாகி, உனக்கு என்ன தண்டை ஆச்சு, ஏன் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன்னா பாஸ் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ரோட்ல தனியா இருக்கிற ஒரு குருவி மாதிரி வலுவிழந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நான் என்ன பண்றேன், எங்க போறேன், நான் சாப்பிட்டேனான்னு கேக்குறதுக்கு ஒரு நண்பன் கூட இல்லாம நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன் பாஸ். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப கேவலமானவங்களா மாறிட்டாங்க பாஸ். அவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். என் தலைக்குள்ள கண்ணாடி பீச வச்சு குத்துற மாதிரி ஒரு தாங்க முடியாத வலியை அனுபவிச்சு ரத்தத்தை இழந்து போன ஒரு சோர்வான மனுஷனா நான் இருக்கேன் பாஸ். இதுக்கு மேல என்னால இதை அனுபவிக்க முடியாது பாஸ், அதனால ப்ளீஸ் என்ன கொன்னுடுங்க அப்படின்னு ஒரு சொல்ல, ஜான் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாலுக்கு சரியா புரியல. ஆனா ஜான் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அப்படின்னு பால் புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, பாஸ் டிவில எனக்கு ஒரு ஷோவை பிடிக்கும், அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெயிலேயே அந்த ஷோவை போடுறாங்க. அதை பார்த்து ஜான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஷோனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இதனாலதான் அந்த கதையுடைய ஸ்டார்டிங்ல டிவில ஒரு ஷோ போடுவாங்கல்ல, வயசாகி இருக்கிற பால் தாத்தா அந்த ஷோவை பார்த்து கஷ்டப்பட்டு அழுவாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஷோவை பார்த்த உடனே ஜானுடைய ஞாபகம் வந்துருச்சு. அதனால ஏண்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்ட்டிய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா, பார்க்கலாம். அதான் அவரால தாங்க முடியாம அழுதாரு. சோ ஜான் அந்த ஷோவை பார்த்து முடிச்சு ஜானுக்கு தண்டனையை கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இறந்து போன அந்த 2 குட்டி பொண்ணுங்களுடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே வராங்க ஜான் சாக போறத பாக்குறதுக்காக. ஜான் அந்த இடத்துக்கு வராரு, அவங்க எல்லாருமே பாக்குறாரு. பாஸ் இவங்க எல்லாரும் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க, அவங்களோட வெறுப்பு என்னை சுத்தி தேனீக்கள் முக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஜானுக்கு பக்கத்துல இருக்கிற பாலோட ஃப்ரெண்டு, நீ எதுக்காக அவங்கள பாக்குற ஜான், உன் பக்கத்துல இருக்கிற எங்களை பாரு, நாங்க என்னைக்குமே உன்னை வெறுக்க மாட்டோம் ஜான் அப்படின்னு சொல்ல, ஜானும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சோ ஜானை இப்ப சாகடிக்க போறாங்க. எப்பவுமே தண்டனையை கொடுக்கறவங்களுடைய முகத்தை ஒரு கருப்பு துணியால க்ளோஸ் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணலாம்னு வரும்பொழுது ஜானும், பாஸ் ப்ளீஸ் என் முகத்தை மூட வேணாம்னு சொல்லுங்க, முகத்தை மூடனா இருட்டா இருக்கும், எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் பாஸ்னு அழுதுகிட்டே ஜான் சொல்றாரா. சோ இப்படி இருக்கிற ஒருத்தனையா நம்ம சாகடிக்க போறோம்னு பாலால சுத்தமா தாங்கிக்க முடியல. பால் ஆர்டர் கொடுத்தாதான் கரண்ட் ஷாக்கைய அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஆனா பால் எதுவும் சொல்லாம கம்முன்னு இருக்காரு. ஏன்னா அவரால சொல்ல முடியல, ஏன்னா ஜான் எந்த ஒரு தப்பையும் பண்ணாத ஒருத்தன், அவன் குழந்தை மாதிரி. சோ பாலால ஆர்டர் பண்ணவே முடியல. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க அவனை சாகடிங்க அப்படின்னு. வர வழி இல்லாம மனசை கல்லாக்கிட்டு பால் ஆர்டர் கொடுக்கறாரு. கரண்ட் ஷாக்க அப்ளை பண்றாங்க. ஜான் அந்த இடத்துல தாங்க முடியாத ஒரு வலியை அனுபவிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க எல்லாருமே ஜான ஒரு கெட்டவனா பாக்குறாங்க. ஆனா ஜான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவனு நம்ம பாலுக்கு தெரியும். அதனால பால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வலிய ஆரம்பிக்குது. பாலுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜான்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழறாங்க. எல்லாமே தெரிஞ்சும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. சோ ஜான் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. இதுதான்
என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வயசான நம்ம பால் தாத்தா அங்க இருந்த பாட்டி கிட்ட சொல்றாரு. இத கேட்ட பாட்டியும் இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்கு, சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, நம்ம பால் தாத்தாவும் என் கூட வா அப்படின்னு சொல்லி காட்டுக்கு நடுவுல இருக்கிற பால் அடைஞ்சு போன வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. கதையோடைய ஆரம்பத்திலையும் பால் தாத்தா வந்துட்டு அந்த வீட்டுடைய ஜன்னல்ல இருந்து எட்டி பாப்பாரு. உள்ள எதையோ பார்த்து சந்தோஷப்படுவார்ல, என்னன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒண்ணு வருது. என்னடான்னு பார்த்தா அது ஒரு எலி, வேற யாரும் கிடையாது, நம்ம மிஸ்டர் ஜிங்கிள்ஸ் தான். இத அந்த பாட்டியும் பாக்குறாங்க. அவங்களால சுத்தமா எதுவும் நம்ப முடியல. ஒரு எலி இவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது, இது வேற ஏதோ ஒரு எலி, நீ ட்ரைனிங் கொடுத்திருக்க அப்படின்னு சொல்ல, நான் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கல, இது மிஸ்டர் ஜிங்கிள்ஸ் தான். அப்புறம் எப்படி இவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கு? ஏன்னா இறந்து போன அந்த எலிக்கு ஜான் அவனுடைய பவரை கொடுத்ததுனால இந்த எலி ரொம்ப ஸ்லோவா தான் வயசாகும், அதனாலதான் இவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கு. அதோட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நம்ம பால் தாத்தா அந்த பாட்டி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கே இன்னும் சொல்ல போனா 110 வயசு கிட்ட ஆகுது. ஏன்னா அந்த ஜான் என்னோட இன்ஃபெக்ஷனை சரி பண்றதுக்காகவும் அந்த சைக்கோவை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவன் பவரை என்கிட்ட யூஸ் பண்ணான். அதனால எனக்கும் வயசு ரொம்ப ஸ்லோவா தான் ஆகுது. என்னோட ஒய்ஃப், ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஆனா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் பாட்டியே நம்புறாங்க நம்ம பால் தாத்தா சொன்னது எல்லாமே உண்மைதானே. இப்படியே நாட்கள் போகுது. அந்த பாட்டியும் நாங்க லோக்கல் ஏண்டா பழைய சோறுல தயிர் ஊத்துன மாதிரி ஒரு மூஞ்சி, நீ எல்லாம் லோக்கலா? என்னது டாவா? சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். ஒரு கட்டத்துல இறந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம பால் தாத்தா உயிரோடவே இருக்காரு. இன்னும் பல வருஷங்களுக்கு அவர் உயிரோட தான் இருப்பாரு. இந்த இடத்துலயே தி கிரீன் மைல்ன்ற இந்த படம் முடியுது. அதோட இது ஜஸ்ட் கதை கிடையாது, உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்களே. ஒரு 14 வயசு பையன், அந்த பையனோட பேர் வந்து ஜார்ஜ். ஒரு 2 பொண்ணுங்க மேல ஏதோ ஒரு பெரிய பீமை போட்டு அந்த பொண்ணுங்களை சாகடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. மரண தண்டனையா ஷாக் கொடுக்கறாங்க. அந்த பையன் இதை நான் பண்ணலன்னு சாகர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த பையன் கையில பைபிள் மட்டும் தான் இருந்தது. அந்த நேரத்துல ஏதாவது ஒரு லாயர் வந்து அந்த பையனுக்காக கோர்ட்ல இறங்கி இருந்தாரு அப்படின்னா அந்த பையனை கண்டிப்பா காப்பாத்திருக்க முடியும். ஆனா அந்த 14 வயசு பையன் கருப்பினத்தை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக யாருமே அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. கருப்பா இருக்கால, கண்டிப்பா இவன் தான் அந்த 2 குழந்தைங்களையும் கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாம அந்த பையனுக்கு ஷாக் வச்சு கொண்டாங்க. அதுவும் 5000 வாட்ஸ். அந்த 14 வயசு பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் 70 வருஷம் கழிச்சு அந்த பையன் இந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க மேல விழுந்த அந்த பீமோட வெயிட் வந்து 20 கிலோவுக்கு மேல இருக்கும். இந்த பையனுக்கு 14 வயசு தான் இருக்கு, அவ்வளவு வெயிட் எல்லாம் தூக்க வாய்ப்பே இல்லைன்னு 70 வருஷம் கழிச்சு சொல்றானுங்க. சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் அந்த பையனை கொன்னுட்டாங்களே.